கிருஷ்ணகிரி, தருமபுரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக 2668 அடி உயர மலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க மகா தீபத்தை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மலையில் தீபம் ஏற்றியதும் அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் கோயில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியே வரும் அர்த்தநாதீஸ்வரரை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குவிந்து வழிபட்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படாததால் இந்து அமைப்பினர் போலீசாருடைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வழக்கமாக ஏற்றப்படும் உச்சி பிள்ளையார் கோவில் அருகே மட்டும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மீது இந்து அமைப்பினர் தடுப்புகளை தள்ளிவிட்டு ஏற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்பினர் போலீசாருடைய ஏற்பட்ட தள்ளுமுள்ளு சம்பவத்தில் 2 போலீசார் காயமடைந்தனர். ஒருவருக்கு தலையிலும் மற்றொரு காவலருக்கு மூக்கிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் CISF வீரர்களின் பாதுகாப்புடன் தீபம் ஏற்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். CISF வீரர்கள் வருகை தந்த நிலையில் 144 தடை விதிக்கப்பட்டதால் மலை மேல் CISF படையினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று காலை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் வேத மந்திரங்கள் முழங்க கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. கோவை மதுக்கரை தருமலிங்கேஸ்வரர் மலை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள மலை கோயில்களில் கார்த்திகை தீபம் ஏற்றி பூஜைகள் செய்யப்பட்டன. முருகனின் அறுபடை வீடுகளான பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி கோயில்களில் கார்த்திகை தீப திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கோயிலுக்கு முன்பு சொக்க பனையை கொளுத்தி ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திரு கார்த்திகையை ஒட்டி லட்ச தீபங்கள் ஏற்றப்பட்டது. இதனால் கோவில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளால் ஜொலித்தது. இருநூற்று 34 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை நியமித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், உதவி அதிகாரிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. நிரப்பப்பட்ட வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை கடைசி நாள் வரை காத்திருக்காமல் உடனே சமர்ப்பிக்க வேண்டும்.
கணக்கீட்டு காலம் வரும் 11ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இன்று மாலை இந்தியா வருகிறார். பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதிநவீன S-500 ஏவுகணை அமைப்பை இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் குறித்து பேசியதாக முன்னாள் முதல்வர் OPS தெரிவித்தார். செங்கோட்டையனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் செங்கோட்டையன் தங்களை விட்டு போய்விட்டார் என்றும் கூறினார். செல்போன் உற்பத்தியாளர்கள் சஞ்சா சாத்தி ஆப்பை கட்டாயமாக நிறுவ வேண்டும் என்ற உத்தரவை மத்திய தொலைத்தொடர்பு துறை திரும்ப பெற்றது. உளவு பார்க்கும் செயலி என எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்த நிலையில் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள், மனை பிரிவுகளை வாங்கவும் விற்பனை செய்யவும் இனி வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்யலாம். தமிழக அரசின் புதிய திட்டம் விரைவில் தொடங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டியூட் படத்தில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்திய விவகாரத்தில் இருதரப்புக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதால் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. வழக்கு முடித்து வைக்கப்பட்டதால் படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பாடல்களை உருமாற்றம் செய்வதை தடுக்க இளையராஜாவுக்கு உரிமை உள்ளதாக கூறி தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சென்னை அடுத்த புழல் ஏரியில் 1500 கன அடியிலிருந்து 2500 கன அடியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. உபரி நீர் கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 2 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். புதிய DGCA விதிகளால் விமானிகள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதே விமானம் ரத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக இரவில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 12 பேருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறை தரப்பில் மனு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் வெட்டி கொலை. நிலத்தகராறு காரணமாக கொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளில் வடிகால் பணிகள் முடிக்கப்படவில்லை எனவும் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். டிட்வா புயல் மற்றும் பருவ மழையால் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக மாநிலங்களவையில் அதிமுக MP இன்பதுரை தெரிவித்தார். உடனடியாக மத்திய குழுவை அனுப்பி பயிர் சேதங்களை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 96,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 உயர்ந்து 201 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் கல்லூரிக்கு சென்ற 2 மாணவிகளை காணவில்லை என பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். நேற்று கல்லூரி சென்ற மாணவிகள் வீடு திரும்பாததால்
பெற்றோர் அச்சமடைந்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மின்வெட்டை கண்டித்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னை ஓட்டேரியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை ஒட்டிய பாரில் இரவு 10 மணிக்கு மேல் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கு. பார்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுகிறதா என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் திடீர் சோதனைகள் நடத்த டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதியின்றி பேருந்து நிறுத்தம் அமைப்பது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் 2 வாரங்களில் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பதுக்கி வைக்கப்பட்ட 28 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நைஜீரியா, தான்சானியா நாடுகளைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிமுக அமைப்பு செயலாளரும் சிங்காநல்லூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான சின்னசாமி திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. கைதான சுர்ஜித்தின் தந்தை சரவணன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையத்தில் உள்ள ஏடிஎம் மையத்தில் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எச்சரிக்கை அலாரம் அடித்ததால் தப்பி ஓடியதால் ஏடிஎம்மில் இருந்த 12 லட்சம் ரூபாய் தப்பியது. கோல்ட்ரிப் இருமல் மருந்து விவகாரத்தில் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனின் 2 கோடி மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளது. கோடம்பாக்கத்தில் 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. வங்கதேசத்திற்கு நாடு கடத்தப்பட்ட கர்ப்பிணி அவரது மகனை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வருவோம் என உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. வங்கதேசத்திலிருந்து இந்தியா கொண்டு வருவதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதியளித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை செயற்கைக்கோள் உதவியுடன் அளவிடும் பணி 99% நிறைவடைந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சதுப்பு நிலத்தின் எல்லையை வரையறுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக சதுப்பு நில ஆணையமும் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கடற்படை தினம் கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றார். போர் விமானங்கள், போர் கப்பல்கள் மற்றும் வீரர்களின் கண்கவர் சாகசங்களை குடியரசுத் தலைவர் கண்டுகளித்தார். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவு. $1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90 ரூபாயாக சரிந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் நிலக்கரி சுரங்க விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுரங்கத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டியடித்தனர். ஹரியானா மாநிலம் பானிபட்டில் தனது குழந்தை உட்பட 4 குழந்தைகளை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அழகாக இருக்கும் குழந்தைகளை வெறுப்பதாக கைதான பெண் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. விராட் கோலி, ருத்ராஜ் அடித்த சதத்தால் 358 ரன்கள் குவித்த நிலையிலும் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியது. ஒரு போட்டி எஞ்சியுள்ள நிலையில் 1-1 என தொடர் சமநிலையில் உள்ளது. இந்தியாவில் பிப்ரவரி மாதம் நடைபெறும் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி அறிமுகம்.
ராய்ப்பூரில் இந்தியா தென் ஆப்பிரிக்காவிற்கு எதிரான ஒருநாள் போட்டியின் போது புதிய ஜெர்சி ரசிகர்களுக்கு முன் அறிமுகம் செய்யப்பட்டது. தென் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்திக் பாண்டியா அணிக்கு திரும்பிய நிலையில் துணை கேப்டன் சுப்மன் கில் உடல் தகுதியை பொறுத்து அணியில் இடம்பெறுவார் எனவும் BCCI தெரிவித்துள்ளது. யுக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யர்கள் மிகவும் வலுவான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க தூதர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்யாவில் உள்ள அமெரிக்க குழு வாஷிங்டன் திரும்பியவுடன் யுக்ரைன் தரப்பில் பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள தமது பிரதிநிதிகள் தயாராகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். லெபனான் நாட்டிற்கு சென்றிருந்த போப் லியோ தனது பயணத்தை முடித்துக்கொண்டு வாட்டிகன் சென்றார். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மத்திய கிழக்கில் அமைதி ஏற்பட வேண்டும் என போப் லியோ வலியுறுத்தியுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் உதவித்தொகை கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. பாதுகாப்பு படையினருடன் மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டு வீசி மாணவர்கள் கலைக்கப்பட்டனர்.